நேயர்களே, காலை வணக்கம். கூற்றாயினவாறு விளக்குகளே கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விளக்குகளே கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடியேன் இரவும் பகலும் பிரியாது வண்ணங்கூவல் தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே. தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே. குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. விரட்டான துறை அம்மானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை, பௌர்ணமி தேதி. இன்று முழுமையாக பௌர்ணமி தேதி உள்ளது. அஸ்த நட்சத்திரம் காலையில் மாலை 6:34 வரை இருக்குது. பின்னாடி சித்திர நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கும் யோகம் மரண யோகம் தான். இன்றைக்கு யோகம் நன்றாக இல்லை, அதனால் இன்று எந்த காரியமும் செய்யக்கூடாது. இன்று ராகு காலம் காலையில் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளியல் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் கை. அன்பான நேயர்களை, இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், மீனத்தில் 4 கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இருக்குது, கன்னியில் சந்திரன் தேர்ந்திருக்காங்க. சனி மட்டும் தனித்து இருக்கிறாரு. புதன் அவரோட திரும்பி மேலே போயிட்டார். அதனால் இந்த கிரகங்களுடைய அமைப்பு இதுதான். அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது, மேஷராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது. மேஷராசிக்கு இந்த என்னென்னா அருமையான நாள். மேஷராசிக்கு குரு பகவான் 2ல் இருக்கார், சனி பகவான் 11ல் இருக்கார். இது ரெண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான நாள். அதனால் மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல நாள். ஆனால் இந்த 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துட்டதுடைய பவர் நேற்றிலேருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பவர் கிடச்சிரும். அதனால் இப்போ இனிமேல் இந்த 3ஆவது வீட்டுக்குடைய பவர் தான் நம்மளுக்கு நடக்கும்னு என்று நினைக்கிறேன். அப்படி தான் பெரியவங்க எழுதியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பலன் செய்யும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த குரு பயிற்சி அந்த சித்திரை மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள் துவங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜென்ம குரு பாடாப்படுத்துனது இன்றிலிருந்து உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குரு பயிற்சி இருக்குது, இன்னும் 1 மாதம் இருக்குது. இருந்தாலும் இந்த 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த குரு உங்களுக்கு நன்மை செய்யும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படியே நம்ம கொள்வோம். அதனால் இன்று முதல் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்ல காரியம்லாம் நடக்கும். உங்களுக்கு சனி பகவான் 10ல், ராகு 11ல் இருக்கார். இந்த ராகு பகவானும் அடுத்து 19ஆம் தேதி அது 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். அவர் இப்போ 11ல் இருக்கிற 10ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அவர் இப்போ உங்களுக்கு தொழில் சாணத்தை நல்ல முன்னேற்றத்தை காட்டுவார், நல்ல ஒரு அமைப்பை காட்டுவார். அந்த ராகு பேச்சுக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு சித்திரை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகும் உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும். உங்களுடைய ஜாதகம் கோச்சார பலன் உங்களுக்கு அருமையாக இருக்கிறது. சனி பகவான் இன்னும் 4 இருக்கார், ஆனால் 10ல் இருக்குது. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதெல்லாம் நல்லது தான். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் இப்போ ஜென்மத்துக்கு வந்துட்டார். அந்த பலம் தான் அர்த்தம். ஏன்னா ஜென்மத்தில் இருந்தாருன்னா இடமாற்றத்தை கொடுப்பார். ஏதாவது வெளியில் இருந்தீங்கன்னா இங்கே வர மாதிரி, இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி, வேறு வீடு மாறுற மாதிரி, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விரயங்களை செய்வார், பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றம் நல்ல விதமாக முடியும். அன்பான கடகராசி என்பவர்களை உங்களுக்கு குருபான் 11ல் இருக்கார். ஆனால் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டதாக தான் பொருள் கொள்ள வேண்டும். அதனால் கொஞ்சம் செலவுகள்லாம் அதிகமாக ஆரம்பிக்கிறதுலேருந்து 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதனால் செலவுகள்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும்.
அதனால் பார்த்து கவனமாக நல்ல செலவுலாம் பண்ணுங்க. ஆரம்பத்திலே நீங்கள் ஏதாவது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான இடம் பொருள் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி சுகாதாரம் பண்ணுறது, வீட்டில் குழந்தைகிட்ட இருந்தால் திருமணம் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா நல்ல செலவாக முடியும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கும் நல்ல நாள் ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டதாக பவர் இன்னும் வரல. சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரப்போகிறாரு. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டினுடைய பலனை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நிச்சயமாக இன்றிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அன்பான கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டதாக ஒரு பொருள் கொள்ள வேண்டும். அதனால் பார்த்துக்கு 10ஆம் இடத்துல வந்தால் பகுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க, பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப கவனமாக பொறுமையாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள். பணிஞ்சிட்டோம்னா நம்ம நிமிர்ந்துக்கலாம். அதனால் பணிவு என்பது தான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பெரிய வாய்ப்பு. அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு இந்த அஷ்டம குரு விளையிட்டது. அதனால் அஷ்டம குரு விலகி இப்போ குரு 50ஆம் இடத்துக்கு வந்தார். அமோகமான நாள் உங்களுக்கு ராகுவான 6ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல நாள், நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் தைரியமாக செய்யுங்க. விருச்சிக ராசி என்பவர்களை இனிமேல் நீங்கள் புதுசாக எதுவும் செய்யாதீங்க. நேற்றோடு அந்த பவர் முடிந்தது. இன்று முதல் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆமாம், இன்னும் வரல, அவர் போகிறாரு. ஆனால் அந்த வீட்டினுடைய பவனை இன்னைக்கு காலையிலேருந்து அவர் செஞ்சுருவார். அதனால் அதுக்குடைய நன்மைகள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம பொருள் சொல்கிறோங்கிற போது குரு 8ல் இருக்காருன்னு தான் பலன் சொல்லணும். அப்படிலாம் ஒரு சில கருத்து இருக்குது. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்ததாக அர்த்தம். அதனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு பகவான் நல்ல. 7ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் முக்கியமான திருமணத்துக்குரிய நாள். திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஓராண்டுக்குள்ளே திருமணம் முடிஞ்சிடும். அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் நல்ல நிறைவாக இருக்குது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ல் இருந்தார். இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துட்டதாக பொருள். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆரோக்கியத்தில் அந்த ஒரு வருஷம் நீங்கள் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களை சார்ந்தவங்க, உங்கள் மனைவி, தாய், தந்தை இதுகளுக்கெல்லாம் ஏதாவது ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து லேசாக முடியலன்னா பார்த்துருங்க. அனாவசியமாக இருக்காங்க. எதிர்ப்புக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஒரு வருஷம் தான் ஓடி போயிடும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 வேறு இருக்குது. அதனால் 7.5 சனி வேறு இருக்குது. முடிய நேரம், அதாவது கொஞ்சம் பார்த்து கவனமாக, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்படி தான் வச்சுக்கணும். அதனால் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டதுனால அவருக்கு நல்ல பலன்கள்லாம் செய்வார். அது மாதிரி இனிமேல் நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். இருந்தாலும் 7.5 இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துருக்கா பொருள். அதனால் என்ன ஓராண்டு இருக்குது அந்த குரு பகவானுடைய நிலைமை. இருந்தாலும் அவருடைய பார்வை நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை தொழில் சார்ந்த பார்க்குறாங்க. அதனால் நல்லது. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் உங்களுக்கு குருவுடைய நிலைமை 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த 7.5 சனியினுடைய நிலைமை ஒரு அப்படியே 2.5 வருஷத்துக்கு ஒரு கவனம் மாறுவாங்க. அதனால் இப்படியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு விரைய சனி ஆரம்பித்திருக்கிறது மீனராசிக்கு. கும்பராசிக்கு ஜென்ம சனி, மகர ராசி. அதனால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு காக்காய்க்கு சாதம் வைத்து முடிந்தால் வன்னி பத்திரம் கிடைச்சா வன்னி பத்திரத்தால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். கோளர் திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள். நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான நேயர்களை நாம் இன்று பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை பற்றி ஒரு உயர்ந்த கருத்து இருக்கிறது. ஒரு கருத்து நான் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் போய் நம்ம கிரிவலம் வந்தால் தான் பௌர்ணமியினுடைய பலன் நமக்கு கிடைக்குமா? தயவு செஞ்சு நான் திருவண்ணாமலையை குறைத்து மதிப்பிடவில்லை. உயர்ந்த இடம். ஏன் திருவண்ணாமலை உயர்ந்த இடம் என்றால், அந்த திருவண்ணாமலையில் தான் எல்லா சித்தர்களும் அந்த மலையை சுற்றி அடங்கியிருக்கிறார்கள். அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் அவங்க சித்தர்கள் உயிரோடு இருக்காங்களா, அடங்கி போயிட்டாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அங்கே இருந்து வாழ்ந்தார்கள், அப்படியே சமாதி ஆகிட்டாங்க, அவங்க ஐக்கியமாகிட்டாங்க. அந்த ரமண மகரிஷியெல்லாம் அங்கே திருவண்ணாமலை தான் சமாதியானவர். அப்படிலாம் அப்பேற்பட்ட ரமண மகரிஷியெல்லாம் மிக மகான். அவங்கெல்லாம் இருந்த இடம் அது திருவண்ணாமலை. அது மாதிரி அந்த மலையிலேருந்து வருகின்ற காற்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு உயர்ந்த மருத்துவ குணமுடைய காற்று. அந்த காற்றை நாம் சுவாசிக்கின்ற பொழுது நமக்கு அருமையான நோய் நிவர்த்தி ஆவதற்கு
அதுதான், அதாவது இந்த பௌர்ணமியுடைய நிலவு ஒரு நாள் இரவு முழுவதும் நம்முடைய உடம்புல பட்டால் ஒரு மாதத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கிரிவலம் என்பது சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த நிலவு என்ன பண்ணுறாருன்னா, சூரியனிடமிருந்து 27 விதமான என்சயம் அயன் சக்தியை நமக்கு சூரியன்றது வாங்கி நமக்கு கொடுக்குறார். அது நம்ம உடம்புல பட்டதுன்னா நமக்கு உடம்புல ஒரு மாதத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ திருவண்ணாமலைக்கு போக முடியலங்க, என்னங்க பண்ணுறது? உள்ளூரில் கோவில் இருக்குது, அந்த கோவிலையாவது விடிய விடிய சித்தம் இல்லைங்க. இங்கே உள்ளூரில் யாரும் சித்தம் மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் 10 மணி வரையாவது சித்தலாம். நிலவு உதிச்சதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச வரையும் அந்த கோவிலை ஏதாவது ஒரு நாம ஏற்றி சிவாயனமோ சிவாயனமோ ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை எந்த இடத்துல நம்ம வந்தால், ஐயா கோயிலுக்கே போக முடியல, மொட்டை மாடி இருக்குது, அந்த மாடியில் நம்ம அந்த நிலவு ஒளி மாதிரி நம்ம மாடியிலே வாக்கி நடந்தால் கூட நமக்கு அந்த நிலவுடைய ஒளி நம்ம உடம்புல படணும். இதுதான் முக்கியமான தாற்பயம். அது இடத்தை வருது. ஆனால் அந்த இடத்துக்கு ரொம்ப பவரான இடங்கள்லாம் இருக்குது. அப்படி இடங்கள்லாம் நம்ம போய் கிரிவலம் வந்தோம்னா ஒரு பெரிய அமைப்பு. நான் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன். அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவில்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பெரிய சிவாலயம். அங்கே ஒரு இஸ்லாமியர் பௌர்ணமி அன்னைக்கு விடிய விடிய கோயிலை வர்றார். அவர் உள்ளெல்லாம் வரமாட்டார். அந்த பெரிய காம்பவுண்டு சிவர் அதை என்ன பண்ணுவார்னா, சுற்றி வர பக்கத்தில் அம்பாள் சன்னதிக்கு நேர தென்னட பக்கத்தில் தொப்பகுளம் இருக்குது. அதை அவர் வலம் வந்துருக்கு. அவருக்கு இருந்த கஷ்டங்களாக நீங்கி போய் நல்ல நிலையில் இருந்ததாக சொல்லுவாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இங்கே வாங்கய்யா, இங்கே காளீஸ்வரர் சுற்றுலையா பௌர்ணமி இன்னைக்கு அப்படின்னா அதை யாரும் செய்கிறதில்ல. ஆனால் அது திருவண்ணாமலைக்கு தான் போகணுங்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா நம்ம காளீஸ்வரர் கோயிலில் ஒரு முறை வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்துடும். ஒரு பிரதேசம் வந்தோம்னாலே 1 கிலோமீட்டர் வந்துடும். ஒரு 2-3 பிரதேசம் வந்தோம்னா 2-3 கிலோமீட்டர். விடிய வந்தோம்னா கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் நடக்குற ஒரு பலன் வந்துடும். அதனால் அப்படிலாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம அந்த இறைவனை நாம் வழங்குகின்ற பொழுது அந்த பௌர்ணமி நம்ம கொஞ்ச நேரமாவது நம்ம இந்த ஆலயத்தை நம்ம வளம் வந்தோமையானால் நமக்கு நோயினுடைய தாக்கம் குறைஞ்சு, நமக்கு இயற்கையாகவே நோயினுடைய தாக்கம் நமக்கு குறைவதற்கு நிறைய முன்னோர்கள் நமக்கு வழிமுறைகள்லாம் தந்திருக்காங்க. அதனால் அந்த இறை வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக நிலவினுடைய ஒளி நம்ம உடம்புல படணும். கொஞ்சம் நேரமாக நம்ம உடம்புல படுற மாதிரி நம்ம இருந்தோம்னா நோயினுடைய சக்தி நமக்கு அதிகம் இருக்காது. அன்பான நேயர்களே, நம்ம எல்லாரும் இறைவனுடைய வழிபாடு செய்து இறைவன் நாமத்தை செய்து நம்ம நல்லருள் பெற வேண்டும். எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும். நம்முடைய குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நலமுடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக கணவன் மனைவி வாழ வேண்டும். குழந்தை குட்டிகளோட பேரம்பேத்திகளோட எல்லாரும் நல்ல நிறைவாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.